ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரெண்டு கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோடனே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு ஆனியன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஓகேங்களா. இதை நல்லா போட்டு நல்லா தக்காளி வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா தக்காளி வந்து நம்ம தக்காளி சட்னி எப்படி வைப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா வணங்கிட்டு இதை ரொம்ப நல்லா வணக்கினீங்க அப்படின்னா, இந்த சாந்து ரொம்ப நல்லா வணக்கினீங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை நல்லாவே போட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க வாசமாக. அதனால் போட்டு நல்லா அதை நல்லா அப்புறம் திரும்பி வணக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வந்து வெந்தயம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மிக்ஸி நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, தக்காளி விழுது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மீன் குழம்பு, ஓகேங்களா. மீன் கடைக்காரங்கிட்டேயே அவங்க வீட்லேயே ஹோம் மேக்காக ரெடி பண்ணுவாங்க. அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நல்லா நாங்கள் 1 கிலோ மீனுக்கு நான் போடுறேன். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. நம்ம மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் கரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றினீங்க அப்படின்னா குழம்பு நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இப்படி காய்ஸ் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம மீன் போட்டுக்கலாம், ஓகேங்களா காய்ஸ். இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு மீன் போடலாம். இதுதான் பாறை மீன் குழம்பு போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக நல்லா போட்டுக்கலாம். நல்லா குழம்புல முழுகிற அளவுக்கு போடணும் காய்ஸ். நல்லா அப்போ தான் நல்லா அந்த நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா அந்த மீனில் போயிட்டு நல்லா வெந்து வரும், ஓகேங்களா. சரி, ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. எண்ணெய்லாம் குழம்புல பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மீன் பீஸ்லாம் ஒன்று கூட உடையில, அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு, ஓகேங்களா. இப்படி தான் மீன் பார்த்தாலே நம்மளுக்கு குழம்பு எனக்கு தண்ணி குழம்பா போதும், அதனால் இவ்வளோ தண்ணி குழம்பு போதும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் பொரிச்சிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் வந்துட்டு அனல் பாருங்கள், நல்லா அனல் காசுது, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு மீன் போடலாம். 2 பீஸாக போட்டு எடுத்து சாப்பிட்லாம் கைஸ். இதை எப்போயோ எடுத்த வீடியோ. இப்போ வந்துட்டு நான் இப்போ ரொம்ப நாளாக கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல. நான் இன்னிலேருந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா.